சிறிய விசுவாசம் பெரிய அதிசயம். இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும். உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 17:20. அன்பானவர்களே, வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்முடைய சவால்கள் மிகவும் பெரியதாக தோன்றும். இதிலிருந்து நான் எப்படி வெளியே வருவேன் என்று மனம் கேட்கும். அந்த நேரத்தில் நம்முடைய விசுவாசம் மிகவும் சிறியதாக இருப்பது போல தோன்றலாம். ஆனால் தேவன் நம்மிடம் மிகப்பெரிய விசுவாசத்தை கேட்கவில்லை. கடுகு விதை அளவு சிறிய விசுவாசம் போதுமானது என்று அவர் சொல்லுகிறார். கடுகு விதை உலகிலேயே மிகவும் சிறிய விதைகளில் ஒன்று. ஆனால் அது வளரும்போது ஒரு பெரிய மரமாக மாறுகிறது. அதே போல நம்முடைய சிறிய விசுவாசத்தையும் தேவன் தனது வல்லமையால் பெரிய அதிசயமாக மாற்றுகிறார். ஒரு சிறுவன் தினமும் பள்ளிக்கு செல்ல ஒரு சிறிய மரப்பாலத்தை கடக்க வேண்டும். ஒரு நாள் மழை பெய்ததால் அந்த பாலம் ஈரமாகவும் வழுக்கலாகவும் இருந்தது. அதை பார்த்த சிறுவன் பயந்தான். நான் கீழே விழுந்து விடுவேனா என்று அவன் நினைத்தான். அப்போது அவன் தந்தை அவனிடம் வந்தார். அவர் அன்பாகச் சொன்னார், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். சிறுவன் தந்தையின் கையை உறுதியாக பிடித்துக்கொண்டு மெதுவாக அந்த பாலத்தை கடந்து சென்றான். பாலத்தின் மறுபுறம் சென்றபோது அவன் உணர்ந்தான், தந்தை என்னோடு இருந்ததால் நான் பாதுகாப்பாக வந்தேன். அதே போல நம்முடைய வாழ்க்கை பயணத்திலும் சில நேரங்களில் பயமூட்டும் பாலங்கள் வரும். ஆனால் தேவன் நம்மோடு இருக்கும்போது அந்த பாதையை நிச்சயமாக கடக்க முடியும். இன்று உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சவால் இருக்கலாம். அது கடக்க முடியாதது போல தோன்றலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், சிறிய விசுவாசம் கூட தேவனுடைய கையில் பெரிய அதிசயத்தை உருவாக்கும். அதனால் பயப்படாதீர்கள், மனமுடங்காதீர்கள், தேவனை நம்புங்கள். அன்பான பரலோக தந்தையே, என் வாழ்க்கையில் வரும் சவால்கள் சில நேரங்களில் என்னை பயமுறுத்துகின்றன. ஆனால் இன்று நான் உம்மை முழுமையாக நம்புகிறேன். என் விசுவாசம் சிறியதாக இருந்தாலும் அதை வலுப்படுத்தும் கிருபையை எனக்கு தாருங்கள். என் பாதையை வழிநடத்துங்கள். என் இதயத்தில் சமாதானத்தையும் தைரியத்தையும் நிரப்புங்கள். என் வாழ்க்கை உமது மகிமைக்காக பயன்படும்படி என்னை வழிநடத்துங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.